ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கிராமர் பாயிண்ட் வந்து N3ல வரக்கூடிய தே கரா தெனாய்த்தோ இல்லைன்னா தே கரா தெனா கரேபான்னு சொல்லலாம். வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த தே கரா தெனாய்த்தோக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ செயலை வந்து செஞ்சதுக்கு அப்புறம்தான், ஏ செயலை செஞ்சாதான் பி செயல் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிற அந்த செஞ்சால்தான் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு பதிலாக நம்ம ஜாப்பனீஸில் யூஸ் பண்ணுறது தான் இந்த தேக்கரா தெனாய்த்தோ. இல்லைன்னா அது இன்னும் கொஞ்சம் ஃபார்மலாக சொல்லணும்னா தேக்கரா தெனா கெரேபா அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்க்கலாம். ஸோ இதோட ஃபார்மேஷன் வந்து உங்களுக்கு அதோட பேர்லேருந்தே தெரிஞ்சிருக்கும். இது தே ஃபார்ம் கூட தான் வரும். வேர்ப் இன் இட்ஸ் தே ஃபார்ம் ப்ளஸ் கரா தெனாய்த்தோ இல்லைன்னா வேர்ப் இன் இட்ஸ் தே ஃபார்ம் ப்ளஸ் கரா தெனா கரேபா அப்படின்னு தான் ஃப்ரேம் பண்ணுவோம் இதை. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஷுக்குதாய் ஓ ஷித்தே கரா தெனாய்த்தோ அசோபிமாசன். ஷுக்குதாய்னா ஹோம்ஒர்க், அசோபிமாசுனா விளையாடுறது, டு ஹேவ் ஃபன். ஸோ ஷுக்குதாய் வந்து பண்ணலைன்னா, பண்ணால் மட்டும்தான் விளையாட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏ ஆக்ஷன் வந்து ஹோம்ஒர்க் பண்ணுறது. ஸோ ஏ ஆக்ஷனை கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் வந்து பி ஆக்ஷன் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிற இடத்துல நம்ம இந்த கிராமர் பாயிண்ட்டை யூஸ் பண்ணலாம். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து தேக்காரான்னு ஒன்று படிச்சிருப்போம் இல்லையா? அதுக்கும் வந்து ஏ ஆக்ஷனுக்கு அப்புறமா பி ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரி படிச்சிருப்போம். அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, இது வந்து இட் எம்ஃபசைசஸ் லைக் அந்த ஃபர்ஸ்ட்டு டாஸ்க்கை நீங்கள் பண்ணால் மட்டும்தான் செகண்ட் டாஸ்க் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறதுல ரொம்ப கண்டிப்பாக எம்ஃபசைஸ் பண்ணி சொல்கிறப்போ நீங்கள் இந்த தேக்கரா தெனாய்த்தோ யூஸ் பண்ணலாம். இதே நீங்கள் ஜஸ்ட்டு இதுக்கப்புறம் நான் இது பண்ணுவேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக மட்டும் சொல்கிறீங்கன்னா, நீங்கள் N5ல் N4ல் படித்த தேக்காராவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிராமர் பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏ ஆக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் பி ஆக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது ஏ ஆக்ஷன் தே கரா தெனாய்த்தோ பி ஆக்ஷன் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் வரும். இப்போ வர்ற எக்ஸாம்பிள் சென்டென்ஸில் கரெக்டான ஆப்ஷன் எதுன்னு சூஸ் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த சென்டென்ஸை வந்து ரீட் பண்ணி பார்த்து இதோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறத ஆப்ஷன்ஸில் சொல்லுங்கள். கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதோட கரெக்டான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் பி தான். மணி பே பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து நீங்கள் ப்ராடக்டை எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அர்த்தத்துக்கு தான் இது வருது. இந்த கிராமர் பாயிண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு கிராமர் பாயிண்ட்டோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பபாய்.